திடீர்னு ஆஷிகாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நைட்டு திங்கக்கிழமை நைட் 9 மணிக்கு டின்னர் சாப்பிட்ற நேரத்துக்கு போயிட்டு எனக்கு உருளைக்கிழங்குல சிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டா. அதனால உருளைக்கிழங்குல சிப்ஸ் போட்டாச்சு. அவங்க அப்பா வந்து முட்டை ஆம்லேட் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால அதுவும் வந்து சைட்ல ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து இதோட நைட்டுக்கு டின்னர் தோசையும் சட்னி சாம்பார் இது எல்லாமே தான் நம்ம அந்த நேரத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க. இது எல்லாம் முடிச்சிட்டு நம்ம படுக்கிறதுக்குள்ள எப்படி ஒரு 11 மணி ஆயிடுச்சுங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி பசங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று தோணுது. இந்த மாதிரி தான் நான் வந்து புது விதமா இந்த ஆம்லேட் வந்து போட்டிருந்தேன். இந்த மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்றீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி இது எப்படி செஞ்சிருக்கேன்றதையும் பிடிச்சிருந்தா லைக் மூலியமா சொல்லுங்க. முதல்ல வந்து எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து லைட்டா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 முட்டை எடுத்திருந்தேன் இல்லையா, அது லைட்டா சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த மாதிரி 4 பேருக்கும் 4 முட்டை வர்ற மாதிரி இந்த கொஞ்சம் கொஞ்சமா வெங்காயம் போட்டு அது மேல முட்டை ஆம்லெட் வந்து ஊத்திட்டு அதை வந்து நல்லா தோசை மாதிரி வந்து எடுத்து நம்ம ஆளுக்கு ஒன்னொன்னா வந்து கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்மளுடைய டின்னர் நைட்டு. திடீர்னு இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியதா போச்சுங்க. இந்த மாதிரி நீங்க யாரெல்லாம் வந்து இந்த லீவ்ல கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க பசங்க உங்களை யாரெல்லாம் பண்ணிருக்கீங்கன்றத மறக்காம வந்து சொல்லிட்டு போங்க. இந்த திடீர்னு இந்த ஆஷிகா இந்த மாதிரி சொன்னதால எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்றதா ஆயிடுச்சுங்க. தோசை சாம்பார் சட்னி ஆம்லேட் கூடவே வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு நல்லா சூப்பராக. இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து துருவி இந்த எண்ணெயில போட்டு எடுத்திருந்தோம். கொஞ்சம் சொதப்புனாலும் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லா தான் இருந்தது. கடைசியாக பொரிச்சு எடுத்துட்டு உப்பு மிளகாத்தூள் வந்து போட்டு நல்லா உலுக்கி எடுத்துட்டோங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் வரும். யாஷிகாவோட பர்த்டே வீடியோவும் போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த லிங்கை கொடுக்குறேன். பாய்.